இன்னைக்கு ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால பொறுமையாவே வேலையெல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல பால் கறக்கறக்கு போயாச்சுங்க. எப்படா பாலை கறந்து முடிச்சுட்டு வருவோங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. வால்ல செமையா அடி வாங்கினதுதாங்க மிச்சம். ஃபுல்லா தொல்லையா இருந்துச்சு. மாட்டு மேல ஃபுல்லா உட்காந்துருந்ததுனால ஈய முடுக்கிற பேர்ல மாடு வந்து ஃபுல்லா வாலை வீசிட்டே இருந்துச்சுங்களா. சட்டு சட்டுன்னு என் மூஞ்சிலேயே வந்து வாலை அடிச்சுட்டே இருந்துச்சு. அவ்வளோ வலி, சுள்ளு சுள்ளுன்னு வலிக்குது. ஆனாலும் வேற வழியே இல்லையே, பாலை கறந்து தானே ஆகணும். எப்படா கறந்து முடிப்பேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னதான் முடுக்குனாலும் வந்து அந்த வந்து போறதே இல்லைங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா வந்து கொசுவும் சேர்ந்து வந்துடுது. பயங்கர கொசுக்கடியாக இருக்குது. காலையில் ஃபுல்லாக தொல்லையாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படா பாலை கறந்து முடிச்சுட்டு நம்ம எந்திரிச்சு வருவோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மாட்டுக்கு வந்து எப்பவுமே மேவு போட்டு தாங்க பாலை கறப்போம். அது ஆரம்பத்தில் வந்து மாடு நிற்க மாட்டேன்ருச்சு பால் கறக்கிறதுக்கு. அதனால வந்துட்டு மேவு போட்டு கறந்து பழகுனது. இப்போ வரைக்கும் வந்து மேவு போடல அப்படின்னா மேடம் நிற்க மாட்டாங்க பால் கறக்கிறதுக்கு. இப்போ கொஞ்ச நாளாக பச்சை மேவு போட்டோம்னாலும் மாடு வந்து பால் கறக்கும்போது ஆடுறதுங்க. அதனால வரத்தட்டு போட்டோம் அப்படின்னா கம்முன்னு சாப்பிட்டு நின்றுக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து கொஞ்ச நாளாக வரத்தட்டு போட்டு தான் பால் கறந்துட்டுருக்குறோம். மற்ற நேரத்துலலாம் வந்து பச்சை மேவு போட்டுக்கிறது. என்னதான் மேவு போட்டு மாடு கம்முன்னு நின்றுட்டு இருந்தாலும் அந்த தொல்லைக்கு மாடு வாழை வீசிட்டே தாங்க இருக்குது. சட்டு சட்டு நம்ம மூஞ்சியில் அடிச்சுட்டே தான் இருக்குது. அடி வாங்கிட்டே தான் பால் கறந்து ஆகணும். வேறு வழியே கிடையாது. ஒரு வழியே எப்படியோ வந்து பாலை கறந்துட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்தா ரோசி அணில் எங்கே பிடிச்சிட்டு வந்துச்சுன்னு தெரியல. காலங்காத்தால அணிலை பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சுங்க. அதையும் முடி கூட்டு போட்டு அதுக்கப்புறம் காஃபி வச்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேருக்கும் காஃபியை வச்சு குடிச்சிட்டு தான் சமையல் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். காலையில் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தாங்க செஞ்சுருந்தேன். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மற்ற வேலையை பார்க்க போயாச்சு.